நற்றுணையாவது நமச்சிவாயவே. சுந்தரர் பாடின ஆலந்தான் உகந்து பதிகத்துடைய 1 - 5வது பாடலுக்கான விளக்கத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இன்கேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பெருசா தெரிஞ்சதுன்னா நான் ஏற்கனவே ஒவ்வொரு பாடலுக்கான விளக்கத்தையும் தனித்தனி ஷார்ட்ஸ் வீடியோல அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்க அதையும் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த பாடலை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பாடல் எதுக்காக பாடப்பட்டதுன்றது முதல்ல பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் சுந்தரருக்கு 2 மனைவிகள்னு. திருவொற்றியூர் திருத்தலத்துல தான் சங்கிலி நாச்சியார சுந்தரர் திருமணம் செஞ்சுக்குவாரு. திருமணத்துக்கு முன்னாடி இந்த திருவொற்றியூர் எல்லையை தாண்ட மாட்டேன்னு சங்கிலி நாச்சியாருக்கு இந்த கோவில்லையே சத்தியமும் பண்ணி கொடுத்திருப்பாரு. ஆனா கொஞ்சம் மாசம் கழிச்சு திருவாரூர்ல நடக்கிற பங்குனி உத்திர விழாவை பார்க்க முடியாம திருவொற்றியூர்ல இருக்கிற ஏக்கத்துல திருவாரூர் போக திருவொற்றியூர் விட்டு தாண்டாரு. திருவொற்றியூர் எல்லையை தாண்டினதும் சுந்தரர் தன்னுடைய கண் பார்வையை இழந்துடுறாரு. அப்புறம் தட்டு தடுமாறி திருமுல்லை வாயில், வெண்பாக்கம், தக்கோலம்லாம் போயிட்டு காஞ்சிபுரம் வராரு. இந்த 3 திருத்தலத்திலையும் இறைவனை வழிபட்டாலும் இறைவனை நேர்ல பார்க்க முடியலையேன்னு அவர் ரொம்ப கவலைப்பட்டாரு. காஞ்சிபுரம் வந்து முதல்ல காமாட்சி அம்மனை வழிபட்டுட்டு ஏகாம்பரநாதர் கோவிலுக்கு வராரு. சங்கிலி நாச்சியாருக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை மீறினதுனால என்ன சொல்லி சிவபெருமான வணங்குவன்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தப்போ ஏகம்பன் கிட்ட தன்னுடைய பிழைய பொறுத்துக்க சொல்லியும் ஈசனுடைய அழகான திருவுருவ பாக்குறதுக்காக அடியனுக்கு கண் பார்வை கொடுத்தரணும்னோ ஈசனை வணங்க சிவபெருமான் சுந்தரருக்கு இடது கண் பார்வையை கொடுத்தாரு. சிவபெருமானுடைய பெரும் கருணையை வியந்து இந்த பதிகத்தை பாடியிருப்பாரு சுந்தரமூர்த்தி நாயனார். பாடல் 1. ஆலந்தான் உகந்த அமுது செய்தானை, ஆதியை அமரர் தொழுதேத்தும் சீலந்தான் பெரிதும் உடையானை, சிந்திப்பார் அவர் சிந்தையுள்ளானை, ஏலவார் குழலால் உமை நங்கை, என்றும் ஏத்தி வழிபட பெற்ற கால காலனை கம்பன் எம்மானை, காண கண்ணடியேன் பெற்றவாறே. இதற்கான விளக்கம், பார்க்கடல்ல இருந்து எழுந்த ஆழகால விஷத்தை தான் உண்டு அமிர்தத்தை தேவர்கள் உண்ண வழிவகுத்தவனும் எல்லாருக்கும் ஆதியாய் திகழ்பவனும், அதாவது முதன்மையானவனாய் திகழ்பவனும், தேவர்களால வணங்கி தொழும் பெருமையுடையவனும், தன்னை சிந்திக்கிற அடியவர்களுடைய சிந்தனையில குடியிருப்பவனும், ஏலவார் குழலம்மைன்னு பெயர் கொண்ட பார்வதி தேவியால என்னைக்கும் புகழ்ந்து வணங்கப்படுபவனும், காலனுக்கே காலனாய் விளங்கிய ஆற்றல் உடையவனும், ஏகம்பன்ற திருநாமத்துல இந்த திருவேக்கம்பம் திருத்தலத்துல எழுந்தருளிய பெருமான நேர்ல பார்த்து மகிழ அடியேன் இடது கண் பார்வை பெற்றது வியப்பான செயல்னு சொல்லி இந்த முதல் பாடலை முடிக்கிறாரு சுந்தரமூர்த்தி நாயனார். பாடல் 2. உற்றவர்க்கு உதவும் பெருமானை, ஊர்வது ஒன்றுடையான் உம்பர்கோனை, பற்றினார் என்றும் பற்றவன் தன்னை, பாவிப்பார் மனம் பாவிக் கொண்டானை, அற்றமின் புகழால் உமை நங்கை, ஆதரித்து வழிபட பெற்ற கற்றைவார் சடைக்கம்பன் எம்மானை, காண கண்ணடியேன் பெற்றவாறே. இதற்கான விளக்கம், தன்னை சரணடைஞ்ச அடியார்களுக்கு உதவி புரியும் பெருமானை, ஊர்ந்து செல்லும் எருதை தன்னுடைய வாகனமாய் கொண்டவனை, தேவர்களுக்கு தலைவனாய் விளங்குபவனை, தன்னை பற்றி கொண்டு வழிபடும் அடியார்களுக்கு என்றும் சிறந்த பற்றுக்கோடாய் திகழ்பவனை, மனசுல தன்னை நினைச்சு வழிபடும் அடியவர்களுக்கு என்னைக்கும் அவங்கள நினைவில் கொண்டு அருள் புரிபவனை, அழியாத நிலையான புகழை கொண்ட உமையன்னையால பெரும் விருப்பத்தோடு வழிபடப்படுபவனை, கட்டையான நீண்ட சடையை உடையவனை, ஏகம்பம் திருத்தலத்துல பொருந்தி உரைபவனை, எம் பெருமானை நேர்ல பார்த்து மகிழ அடியேன் இடது கண் பார்வை பெற்றது வியப்பான செயல்னு சொல்லி இந்த 2வது பாடலை முடிக்கிறாரு சுந்தரமூர்த்தி நாயனார். இதுல கண் பார்வை இழந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்த தான், அதாவது சுந்தரர் சிவபெருமான் கிட்ட சரணடைஞ்சப்ப தனக்கு இடது கண் பார்வை கொடுத்து உதவுனதான் பாடலுடைய முதல் வரியில உற்றவர்க்கு உதவும் பெருமானேன்னு குறிப்பிட்டிருப்பாரு. பாடல் 3. திரியும் முப்புறம் தீப்பிழம்பாக செங்கன் மால்விடை மேல் திகழ்வானை, கரியின் ஈரூரி போர்த்து கந்தானை, காமனை கனலாய் விழித்தானை, வரிக்குள் வெல்வலையால் உமை நங்கை, மருவி ஏத்தி வழிபட பெற்ற பெரிய கம்பனை எங்கள் பிரானை, காண கண்ணடியேன் பெற்றவாறே. இதற்கான விளக்கம்,
எப்பவும் வானத்துல எல்லா திசையிலயும் தெரிஞ்சிட்டு இருந்த திரிபுரத்து அசுரர்களுடைய 3 கோட்டையையும் எரிக்கும் பொருட்டு தாமரை மலர்கள் போன்ற சிவந்த கண்களை உடைய திருமால இடபமாக ஏற்று அவன் மேல் ஏறி திகழ்பவனும் திரிபுரத்து அசுரர்களோட போருக்கு போனப்ப சிவபெருமானுடைய தேர் தட்டு முறிய திருமால இடபமா சிவபெருமான் ஏத்துக்குவாரு. இததான் இங்க குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்த வரியில தாருகாவனத்து முனிவர்களால ஏவப்பட்ட மத யானையுடைய தோலை உரிச்சு அந்த ரத்த பசையோட இருக்கிற யானையுடைய தோலை தன்னுடைய உடல்ல போர்த்திக்கிட்டு மகிழ்ச்சி அடைந்தவனும் மன்மதனை தன்னுடைய நெற்றிக்கண்ணை கொண்டு எரித்தவனும் வெண்மையான வரிகளை கொண்ட வளையல அணிஞ்சிருக்கிற உமையன்னையால நெருங்கி நின்று வழிபடப்படுபவனும் பெரிய கம்பன்ற பெயரோட திருவேக்கம்பம் திருத்தலத்துல குடிகொண்டிருப்பவனும் எங்களுடைய தலைவனும் ஆகிய பெருமான நேர்ல பார்த்து மகிழ அடியேன் இடதுக்கண் பார்வை பெற்றது வியப்பான செயல்னு சொல்லி இந்த 3வது பாடலை முடிச்சிருக்கிறாரு சுந்தரமூர்த்தி நாயனார். பாடல் 4. குண்டலன் திகழ் காதுடையானை கூற்றுதைத்த கொடுந்தொழிலானை வண்டலம்பு மலர் கொன்றையினானை பாலராம் அதிசேர் சடையானை கெண்டையன் தடங் கண்ணுமை நங்கை எழுமி ஏத்தி வழிபட பெற்ற கண்டன் நஞ்சுடை கம்பன் எம்மானை காண கண்ணடியேன் பெற்றவாறே. இதற்கான விளக்கம், ஒரு காதுல குண்டலமும் ஒரு காதுல தோடும் அணிஞ்சு மாதொரு பாகனா காட்சி அளிக்கிறவன கூற்றுவனை உதைத்த கொடுந்தொழிலானை, அதாவது மார்க்கண்டேயனை காப்பாத்துறதுக்காக கூற்றுவனை உதைத்த காலனையே உதைச்ச பெருமான வண்டுகள் மொய்க்கிற கொன்றை மலர தன்னுடைய சடைமுடியில சூடி கொண்டவன ஒளி வீசுற பாம்பையும் சந்திரனையும் தன்னுடைய சடைமுடியில ஏற்றுக்கொண்டவனை கெண்டை மீனை போல அழகான கண்களை உடைய உமையன்னையால நெருங்கி நின்று வழிபடப்படுபவனை கழுத்துல ஆலகால விஷத்தை தேக்குனதுனால அதோடைய அடையாளமா கருமை நிறம் படர்ந்த கழுத்தனை உடையவனை ஏகம்பன்னு அழைக்கப்படுற பெருமான நேர்ல பார்த்து மகிழ அடியேன் இடதுக்கண் பார்வை பெற்றது வியப்பான செயல்னு சொல்லி இந்த 4வது பாடலை முடிக்கிறாரு சுந்தரமூர்த்தி நாயனார். பாடல் 5. வெல்லும் வெண்மழு ஒன்றுடையானை வேலை நஞ்சுண்ட வித்தகன் தன்னை அல்லல் தீர்த்தருள் செய்ய வல்லானை அருமறை அவை அங்கம் வல்லானை எல்லையில் புகழால் உமை நங்கை என்றும் ஏத்தி வழிபட பெற்ற நல்ல கம்பனை எங்கள் பிரானை காண கண்ணடியேன் பெற்றவாறே. இதற்கான விளக்கம், யார வேணும்னாலும் வெல்ற தன்மையுடைய சிறந்த படைக்கலமான மழுவ தன்னுடைய கையில ஏந்தி செயலிழக்க செஞ்சவனும் அந்த மழு ஆயுதத்தை யார் மேலையும் பிரயோகிக்காத சிறந்த தலைவனாய் விளங்குபவனும் தாருகாவனத்து முனிவர்கள் வல்லமையான மழுப்படைய சிவபெருமான் மேல ஏவனப்ப அத லாவகமா பிடிச்சு செயலிழக்க செஞ்ச புராணத்தை இங்க சொல்லிருப்பாங்க. இதுல வெண்மழுன்னு குறிப்பிட்டிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த மழுவ பெருமான் யார் மேலையும் உபயோகப்படுத்தாததுனால ரத்தக்கரை படியாம வெண்மையா இருக்குன்னு நமக்கு சுந்தரமூர்த்தி நாயனார் உணர்த்துறாரு. அடுத்த வரியில பார்க்கடல இருந்து எழுந்த ஆலகால விஷத்தை குடிச்சதுக்கு அப்புறமா கூட எந்த ஒரு கேடும் அடையாம இருக்கிற சாமர்த்தியம் உடையவனும் அடியார்களுடைய அல்லலை தீர்த்த அருள் புரிபவனை கற்றுக்கொள்ள அரியதா இருக்கிற 4 மறைகளையும் அதுக்கு பாதுகாப்பா இருக்கிற 6 அங்கங்கள், அது என்னென்னா சிற்றை, கல்பம், வியாக்கரணம், ஜோதிடம், சந்தம், நிறுத்தம்னு 6 அங்கங்களிலும் தேர்ச்சி பெற்றவனும் எல்லையில்லாத புகழை உடைய உமையன்னையால என்றும் புகழ்ந்தும் போற்றியும் வழிபடப்படுபவனும் நல்ல கம்பன்ற பேர்ல கச்சி ஏகம்பம் திருத்தலத்துல வீற்றிருப்பவனும் எங்களுடைய தலைவனுமான பெருமான நேர்ல பார்த்து மகிழ அடியேன் இடதுக்கண் பார்வை பெற்றது வியப்பான செயல்னு சொல்லி இந்த 5வது பாடலை முடிக்கிறாரு சுந்தரமூர்த்தி நாயனார். ஆலந்தான் உகந்து பதிகத்துடைய 6லிருந்து 11வது பாடலுக்கான விளக்கத்தை அடுத்த வீடியோல பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம்.